ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் மொறுன்னு டேஸ்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது சைடிஷே தேவையில்லை, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டீயோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி வைக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு இதை போட்டலாம். 10 பூண்டு தோல் உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் போட்டலாம். கொஞ்சம் கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் போட்டலாம். கொஞ்சம் கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் போட்டலாம். எல்லாம் 1 நிமிஷம் வதங்கட்டும். 200 கிராம் கோஸு தேங்காய் தூளை திருவி வச்சுக்கிறேன், இதை போட்டலாம். கேரட் 200 கிராம் இதையும் போட்டலாம். உருளைக்கிழங்கு 200 கிராம் தேங்காய் தூளை திருவி வச்சிருக்கிறேன், இதையும் போட்டலாம். எல்லாத்தையும் எண்ணெயிலே வதக்கலாம். 5லேருந்து 6 நிமிஷம் வதக்கினா போதும், முக்கால்வாசி வெந்துடும். இப்போ இது எல்லாம் எண்ணெயிலேயே முக்கால்வாசி வெந்துச்சு. 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் உப்பு, இதையும் போட்டலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். உப்பு உரப்பு கரெக்டாகுதான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். இடையில திறந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். முட்டைக்கோசு முக்கால்வாசி வெந்துச்சு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். கோஸ் கேரட் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை, இது 250 கிராம், இதை போட்டலாம். 250 கிராம் மைதா, இதையும் போட்டலாம். 1/2 ஸ்பூன் ஓமம், இதையும் போட்டலாம். இதுக்கு தேவையான 3/4 ஸ்பூன் சால்ட்டு, இதையும் போட்டலாம். 3 ஸ்பூன் எண்ணெய், இதையும் ஊற்றிடலாம். 1/2 பிஞ்ச் மஞ்சத்தூள், இதையும் போட்டலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றாம நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றாம நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா சாப்பிட்டா இதை 3 பாகமா பிரிச்சுக்கலாம். 3 பாகமா பிரிச்சாச்சு. இப்போ ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி திரட்டுற கட்டையில நம்ம சப்பாத்திக்கு மாதிரி தட்டிக்கலாம். சப்பாத்தி திரட்டுற கட்டையில வரமாவு போட்டு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா திக்கா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாம நல்லா திக்கா கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியா கரைக்க வேணாம். மாவு நிறைய எடுத்ததுனால நம்ம நல்லா தாராளமா அகலமாவே நல்லா மாவை தட்டிக்கலாம். கத்தி வச்சு நல்லா நீளமா கோடு போட்டுக்கோங்க 2 சைடும். உங்களுக்கு ரோல் பண்றதுக்கு எவ்வளவு அகலம் வேணுமோ அதை பார்த்து நீங்க உங்க தேவைக்கேற்ப சைஸ்க்கு கோடு போட்டுக்கோங்க. இப்போ சைட்ல உள்ள எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துடலாம். நீளமான ஷேப்புக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் மட்டும் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே ஸ்டஃபிங் உள்ளே வச்ச மாதிரி வெளியே தெரியாத அளவுக்கு அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். 2 ரோல் சுற்றினா போதும். எக்ஸ்ட்ரா உள்ள மாவை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கலக்கி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே ரோல் பண்ணிடலாம். நல்லா ஒட்டிக்கும் பாருங்க, நல்லா ஒட்டிக்கிச்சு. இன்னொன்று சைடில் பிரியாமல் இருக்க இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க. ஃபோர்க் இல்லாதவங்க கையில் கூட நல்லா அழுத்தம் கொடுக்கலாம். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது பிரியாமல் இருக்கும். ஸ்டஃபிங் வச்சு ரோல் ரெடி பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எல்லா மாவையுமே இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இப்போ போட்ட உடனே திருப்பி விட வேணாம், 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ அப்படியே மெதுவாக அப்படியே திருப்பி விட்டுலாம். ரெண்டு சைடும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் வச்சிடலாம். மீதி இருக்கிறது இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது டொமேட்டோ கெச்சப்போடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குட்டீஸுங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் டீ கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.